ரேடியோ. இனிய நேயர்களுக்கு மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். மாட்டுப் பொங்கல் தினத்தை முன்னிட்டு தருமபுரி வானொலி நிலையம் படைத்தளிக்கும் சேலம் தலைவாசல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவன மாணவ மாணவியர் பங்கு பெற்ற சிறப்பு பட்டிமன்றம். பட்டிமன்றத்தின் தலைப்பு பால் தொழிலுக்கு ஏற்றது நாட்டு மாடே கலப்பின மாடே. நடுவர் சேலம் தலைவாசல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவன விலங்கின மரபியல் இனவிருத்தித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் டி காவேரி அவர்கள். நாட்டு மாடே என்ற அணியில் சுபஹரிணி, சக்திவேல், அன்பரசி, மௌனிகா, காவ்யா. கலப்பின மாடே என்ற அணியில் சரபேஸ்வர், இளங்கோ, கவிப்பிரியா, சஸ்மிதா, ஃபெமிஷா. நடுவர் சேலம் தலைவாசல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவன விலங்கின மரபியல் இனவிருத்தித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் டி காவேரி அவர்களின் முன்னுரையுடன் தாயே தமிழே தலைவணக்கம். அன்பார்ந்த நேயர்களுக்கும் என் மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார் திருவள்ளுவர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றான் பாரதி. இத்தகைய பெருமை உழவுத் தொழிலை அருமையுடன் செய்து உலகத்தோரையெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கும் விவசாய பெருமக்களுக்கு உறுதுணையாய் விளங்குவது அவர் தம் வாழ்வியலோடு இணைந்திருக்கும் கால்நடை செல்வங்கள். காளைகளை உழவிற்கும் வீர விளையாட்டுக்குமாய், பசுக்களை தங்கள் இல்லங்களின் பால் தேவையை பூர்த்தி செய்யவுமாய், மீதமுள்ள பாலை தயிராகவும் மோராகவும் வெண்ணையும் நெய்யுமாய் மாற்றி தம் மக்களின் நலம் பேணிய கதைகள் காப்பியங்களில் படித்ததுண்டு. வெள்ளையனுக்கு அடிமைப்பட்ட இருண்ட 200 வருடங்களில் அதிக பால் மற்றும் பால் பொருட்களை உண்டு பழகிய அவன் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாய் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அதிக பால் உற்பத்திக்கு உபயோகப்படுத்தப்பட்டன அயலின பசுக்கள். அவற்றை இச்சூழ்நிலைக்கு ஏற்க செய்யவென தோன்றிய வழிமுறையே கலப்பின பசுக்கள். சுதந்திர இந்தியாவின் பெருகி வரும் மக்கள் தொகைக்கும் அதிகரித்து வரும் நகரமயமாக்கலின் தேவைக்கும் ஏற்பவாய் பால் உற்பத்தியை பெருக்குவதற்காக உருவாக்கப்பட்ட கலப்பின மாடுகள் தற்பொழுது சென்ற சென்சஸிற்கும் இந்த கணக்கெடுப்பிற்குமாய் 26 முதல் 27% வரை உயர்ந்திருக்கின்றன. இந்தியாவை பால் உற்பத்தியில் முதலிடத்திற்கு கொண்டு சென்றன இந்த கலப்பின பசுக்கள் என்றால் மிகையன்று. இத்தகைய சூழலில் இன்று நம் தலைப்பாக பால் தொழிலுக்கு ஏற்றது நாட்டின மாடுகளே என்ற தலைப்பிலும் அதனை மறுத்து கலப்பின மாடுகளே என்றும் இரு தரப்பாய் பிரிந்து மாணவர்கள் விவாதிக்க உள்ளனர். இந்த பட்டிமன்றம் இப்போது தொடங்குகிறது. முதலாவதாக பால் தொழிலுக்கு ஏற்றது நாட்டு மாடுகளே என்ற தலைப்பில் செல்வி சுபஹரிணி 2ஆம் ஆண்டு. வாங்க சுபஹரிணி, உங்கள் வாதங்களை முன்வைங்க. முக்கடலில் தோன்றிய முத்தமிழுக்கும் என்னுயிரான என் அன்னைக்கும் நடுவர் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். 2017 ஜனவரி மாதம் வாடிவாசலில் காளைகள் வந்தாதான் வீடு செல்வோம் என்று போராடி அதில் வெற்றியும் பெற்றுவிட்டு இன்று கலப்பின மாடுகளே சிறந்தது, நாட்டு மாடுகளை காட்டிலும் அதில்தான் நன்மை என தன்னாட்டு இனங்களுக்கு எதிராகவே பேச வந்திருக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் வணக்கம். எவருக்கும் அஞ்சாத நடை, தன்னை வளர்த்தவனிடம் மட்டுமே அடங்கிவிடும் பண்பு, கம்பீரமான உருவம், எழுந்து நிற்கும் திமிழுடன் கழுத்தில் அலைதாடியுடன் வீறு கொண்டு களத்தில் இறங்கினால் எத்தகைய வீரனுக்கும் அச்சம் வரத்தானே செய்யும். கலப்பின மாடுகள் தான் சிறந்ததுன்னு சொல்ல வந்திருக்கீங்களே, நம் நாட்டின் பெருமையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பறைசாட்டுவது நாட்டின மாடுகளா இல்லை கலப்பின மாடுகளா? இந்தியாவில் பல வகையான நாட்டு மாடுகள் இருக்குது. உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள 800க்கும் மேற்பட்ட கால்நடை இடங்களில் 27 நாட்டின மாடுகள் நம்ம இந்தியாவை சேர்ந்தது. இந்தியாவில் இருக்க 50 நாட்டின மாடுகளை நமது இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் அங்கீகரிச்சிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாவே சுத்த மயிலை, கற்காய் மயிலை, வெளிச்சக்காரி, கருடன் முகம்காரி, செவலை, செம்பூத்துக்காரி, பேய்க்காரி, காரிமறை, மயிலை காராம்பசு, இருஜாதி காளை, செம்மாள், குராப்பசுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். வெளிநாட்டு மாடுகளை லிட்டராக பார்த்தரும்னு சொல்லி இந்தியாவில் இறக்குமதி செஞ்சாங்க. அதோட பால் அளவு என்னமோ அதிகமாக தான் இருக்குது, ஆனால் பாலோட செறிவு நம் நாட்டு மாடுகளில் தாங்க அதிகமாக இருக்குது. திருப்பூர் காங்கேய மாட்டோட வலிமைக்கு நிகராக உங்கள் கலப்பின மாடுகளை நிறுத்த முடியுமா? நம் நாட்டோட மறைக்கப்பட்ட ரத்தினங்க தருமபுரியை சேர்ந்த ஆலம்பாடி மாடு. முத்து முத்தாய் நெல் விழுந்தாலும் உம்பளச்சேரி மோருக்கு சோறு கிடையாதும்பாங்க. இப்படி நம் நாட்டு நிலத்திற்கும் விவசாயத்திற்கும் ஏற்றவாறு உருவாது தானே நம் நாட்டின மாடுகள். அதோட சிறப்பை உங்களால் எப்படி மறுக்க முடியும்? எந்த தட்பவெட்ப சூழ்நிலையும் தாங்கி
தாங்கி வளரக்கூடியது தாங்க நம்ம நாட்டு மாடுகள். பஞ்ச காலத்துலேயும் பனையோலை, எள்ளுச்சக்கை, கரும்பு தொகைன்னு போட்டால் கிடப்பதை உண்ணுக்கிட்டு நம்மளுக்கு பயனளிக்கும். ஆனால் கலப்பின மாடுகளுக்கு அப்படி இல்லை. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் குறைஞ்சாலும் மடி நோய், காலழுகல், சினைப்பிடிக்காமை, அஜீரண கோளாறுன்னு இல்லாத நோயிடால் வந்துடும். அப்புறம் அந்த வாரத்தோட பால் காசு மருத்துவத்துக்கே சரியாக போயிடும். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி அங்கு முளைத்த புள்ளையும் செடியும் உண்டு வளர்ந்துட்டு பால் கொடுத்து இருந்த காலம் மாதிரி இன்னைக்கு உலகம் முழுகிற விளையிற 48% தானியங்கள் கால்நடைக்கே உணவாகிட்டு இருக்கு. இந்த காலத்தில் நம்ம முறைன்னு பார்த்தா வெகுவாக மாறிக்கிட்டே வருது. அதில் விழிப்புணர்வு கொண்ட பலர் இயற்கை விவசாயத்துக்கு திரும்பிட்டு இருக்காங்க. அந்த இயற்கை விவசாயத்தோட தொழிற்சாலையே நம்ம நாட்டின மாடுகள் தாங்க. அந்த நாட்டு மாடோட சாணத்தில் செஞ்ச ஊடகங்களை மண்ணில் கலந்தா அதில் இருக்க நுண்ணுயிர்கள் ஆழத்தில் தூங்கிட்டு இருக்க மண்புழுக்களையும் மேலே கூட்டிட்டு வந்துடும். இதை விட்டுட்டு பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லின்னு மாட்டை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் மண்ணோட வளத்தையும் சேர்த்து அழிச்சிட்டு இருக்கோம். பெருமைக்கும் பண்பாட்டிற்கும் மட்டும் நாட்டின மாடுகள் தேவை. ஆனால் வளர்ப்புன்னு வந்தால் கலப்பின மாட்டுக்கு போயிடுறாங்க. நாட்டு மாடுகளை அழிப்பது நம் வரலாற்றில் பாதியை மறப்பது போன்றது. மாடு என்றால் செல்வம் என்பர். நம் மண்ணின் செல்வத்தை அழியாமல் பாதுகாப்பதும் நாட்டு மாடுகள் வளர்ப்பவர்களை ஊக்குவிப்பதும் நம் கடமை என்று கூறி வீரத்திற்கும் குணத்திற்கும் புகழ்பெற்ற நம் வரலாற்றை பறைசாற்றக்கூடிய நாட்டு மாடுகளே சிறந்தது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாடிவாசல் வீரத்தையும் செறிவுள்ள பால் என்றும் நம் பல்வேறு இனங்களை பெருமையை சொன்னது மட்டுமல்லாமல் கலப்பினத்தோட குறைகளையும் சொல்லி அட்டகாசமாக தங்க அணிக்கு வலு சேர்த்துருக்காங்க சுபஹரிணி. இதுக்கு பதில் சொல்ல வராரு செல்வன் சரபேஸ்வர், 2ஆம் ஆண்டு. அன்பே உருவாகிய என் கோடான கோடி தமிழ் மக்களே, தர்மமே உருவென எங்கள் தரப்பிலே நியாயம் இருக்கிறது என தீர்ப்பு வழங்க காத்திருக்கும் நடுவர் அவர்களே ஆகிய அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையேல் இந்த ஜெகத்தினையே அழித்துவிடு என்றான் முண்டாசு கவி பாரதி. அந்த பாரதியை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். முதல்ல நம்ம எல்லாருக்கும் நான் ஒரு தெளிவான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நாட்டு மாடுனா என்ன, கலப்பின மாடுனா என்ன? நாட்டு மாடு என்னமோ இங்கே பிறந்த மாடு, கலப்பின மாடு என்னமோ ஐரோப்பாவில் பிறந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வளர்க்குற மாதிரி என் எதிர்த்தரப்பாளர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. கலப்பின மாடு அப்படின்னா என்னென்னா, நாட்டின மாடையும் அயல் நாடுகளில் அதிகமாக பால் தரக்கூடிய இன மாடுகளையும் ஒன்றிணைத்து நம் நாட்டிற்கு தேவையான அளவு பால் தரக்கூடிய தட்பவெப்பநிலைக்கு உட்பட்டு வாழக்கூடிய மாட்டினங்களை நமக்காக நாமளே தயாரிச்சுக்கிட்டது தான் கலப்பின மாடை தவிர அயல் நாடுகளில் இருக்கிற மாடுகளை அப்படியே இங்கு இறக்குமதி செய்து உற்பத்தி செய்ய வைக்கிறது கிடையாது. அதே போன்று இந்த என் எதிர்க்கட்சியாளர் சொன்னாங்க கலப்பின மாட்டில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது, நாட்டின மாட்டில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம நாட்டின மாட்டோட மரபணுவும் கலப்பின மாட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக அதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தின்றது நிச்சயமாக இருக்கும். அதே வகையில் ஒரு சாதாரண நிலமற்ற விவசாய தொழில் செய்யும் ஒரு நபரை எடுத்துக்கொள்வோம். அவருக்கு ஒரு 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரே வருமானம் ஈட்டக்கூடிய ஒரே பொருள் இந்த பால் மற்றும் பால் சார்ந்த தொழில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் தந்தால் அவங்களுக்கு லாபமா, 25லேருந்து 30 லிட்டர் பால் தந்தால் லாபமா? நீங்களே சொல்லுங்கள். எதிர்க்கட்சியாளர்களுக்கு காதில் கேட்குற வரைக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா ஒரு நாட்டின மாட்டிலேருந்து நீங்கள் கிடைக்கிற 1 லிட்டரையோ 2 லிட்டரையோ வச்சுட்டு அந்த குடும்பத்தோட பொருளாதார நிலை உயர்ந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற டெய்ரி மார்க்கெட், அதாவது பால் மையம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண சின்னதாக நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தை இதுக்கு பின்னாடி இருக்குது. எடுத்துக்காட்டுகளாக நாம் இதை எண்களில் சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவினுடைய பால் சந்தையின் ஒரு வருட வருமானம் மற்றும் 8770.6 பில்லியன் இந்தியன் மதிப்பு. இது 2023 கணக்கெடுப்பின் அடிப்படையில். அதே போன்று சர்வதேச அளவில் 516.61 பில்லியன் அமெரிக்க டாலர். என்னடா இந்திய மதிப்பு 8000 இருக்குது, அமெரிக்க டாலர் 5000 இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. ஆனால் அமெரிக்க டாலரையும் இந்திய மதிப்புக்கு 86 ரூபா நீங்கள் மாற்றினீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு ஈடாகும். அப்போ சொல்லப்போனால் இந்திய மதிப்பை விட பல லட்சம் கோடி மடங்கு பால் சந்தை இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகளாவிய லெவலில் இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு சந்தை. இது இல்லாமல் உலகளாவிய லெவலில் 20லிருந்து 25 லட்சம் மக்கள், அவர்கள் சார்ந்த குடும்பங்கள்
பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை உற்பத்தி மற்றும் அதனுடைய மதிப்பு கூட்டு பொருட்களின் மூலம் வருகிற வருமானத்தை வைத்து அன்றாடம் செயல்படுகிறார்கள் அப்படின்னு இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையம் அவங்களுடைய கருத்தறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. அதே வகையில் கலப்பின மாடுகள் என்ன பெருசாக பால் தந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க, நிச்சயமாக இருப்பீங்க. நானும் அப்படி நினச்சவன் தான். அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு உதாரணம், இது வேளாண் ஆராய்ச்சி மையமும் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தேசிய லெவலில் இருக்கிறவங்களும் சேர்ந்து வெளியிட்ட சில நம்பர்ஸ். அதாவது இந்திய தேசத்தில் இருக்கிற மொத்த மாடுகளோட எண்ணிக்கையில் 142.11 மில்லியன். இதனை நீங்கள் நம்ம மக்களுக்கு எளிதில் புரிகிற வகையில் சொல்லணும்னா கோடிகளில் சொல்லணும் அப்படின்னா 12.21 கோடி நாட்டின மாடுகள் இருக்குது இந்தியாவில் 2024 கணக்கெடுப்பின் அடிப்படையில். அதே போன்று கலப்பின மாடுகள் 50.42 மில்லியன் கோடிகளில் 5.042 கோடிகள் கலப்பின மாடுகள் இருக்கின்றன. இப்போது அதிக அளவில் இருக்கின்ற நாட்டு மாடுகள் அதிக அளவு பால் தருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதோட கான்ட்ரிபியூஷனை நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5.042 கோடி மட்டுமே இருக்கக்கூடிய கலப்பின மாடு 27.68% இந்தியா லெவலில் உற்பத்தி ஆகக்கூடிய பாலுக்கு தன்னோட பங்களிப்பை கொடுக்குது. ஆனால் 142.11 மில்லியன், அதாவது 14 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டு மாடு வெறும் 9.63% மட்டுமே மொத்த பால் உற்பத்திற்கு தன்னோட பங்களிப்பை கொடுக்குது. அப்போ இதுதான் நாட்டு மாடு அதிகமாக பால் கொடுக்குது அப்படின்ற கருத்தா? அதே வகையில் எதிர்க்கட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டு மாடு வளர்க்கணும், அது பெருமை தான், இல்லைன்னு யாரும் சொல்லலை. கலப்பின மாடுகளை வளர்ப்பதால் யாரும் இங்கே இருக்கின்ற நாட்டு மாடுகளை அழிக்க சொல்லி கூறவே கிடையாது. 1970களில் ஆரம்பிக்கப்பட்ட இந்தியாவின் பால் உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னும் போது கலப்பின மாடுக்கு தனியாக தான் ப்ரீடிங் பிளான், அதாவது எப்படி அதனை இனவிருத்தி செய்ய வைக்கணும் அப்படின்றதுக்கு இந்திய தேசிய லெவலில் எந்த விதமான நாட்டின மாட்டுகளுக்கு மரபணுவையும் நீங்கள் மாற்றக்கூடாது அப்படின்னு இந்திய தேசத்தில் ஒரு சட்டமே இருக்குது. அதனால் கலப்பின மாடுகளை வளர்க்குறதுனால நாட்டு மாடுகள் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுலாம் ஏற்க முடியாத ஒரு கூற்று. அதே போன்று இந்தியாவினுடைய தற்போதைய மக்கள் தொகை 145 கோடி அண்ட் கவுண்டிங். எவ்வளோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா கிடையாது. இவ்வளோ ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டில் அதே மாதிரி இந்தியா உலகளாவிய லெவலில் ஊட்டச்சத்து குறைபாடுகளில் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்துல இருக்குது. இந்த நிலைமையை மாற்றணும் அப்படின்றதுக்காக உலக நாடுகள் சபையும் ஐநாவையும் சேர்ந்து எந்தெந்த பொருட்களெல்லாம் ஈஸியாக மால் நியூட்ரிஷன், அதாவது உடலில் இருக்கிற சத்து குறைபாடை தீர்க்க முடியும் அப்படின்றதோட ஆராய்ச்சி வகையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முட்டை மற்றும் பால் இதனை உட்கொள்வதன் மூலமாகவே இந்த நிலைமையை மாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் இருக்கிற விஷயத்துலலாம் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கலப்பின மாடுகளின் உற்பத்தியை நீங்கள் பெருக்குனீங்கன்னா மட்டும்தான் இவ்வளோ அளவு பால் தரும். நாட்டின மாடுகளால் தர முடியாது. அதே மாதிரி என் எதிர்க்கட்சியாளர் சொன்னார், நாட்டின மாட்டின் சாணம் பயன்படுகிறது என்று. ஏன் கலப்பின மாடெலாம் சாணமே போடுறது இல்லையா? ஏன் அதெல்லாம் சிறுநீரே கழிக்கிறது இல்லையா? ஏன் அதெல்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுன்னா இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. அதே போன்று உலக நாடுகள் சபை நம் இந்தியாவின் மீது வைக்கும் அடுத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா மீத்தேன் எரிவாயு. இந்த மீத்தேன் எரிவாயு நாட்டின மாடுகள் தான் உங்களது அதிகமாக இருக்குது, இதுதான் அதிகமாக உற்பத்தி செய்யுது, இதனால் புவி வெப்பமயமாகுது அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் இந்தியா மேலே வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை நம்ம எதிர்த்து செயல்படணும் அப்படின்னா நம்மக்கிட்ட நாட்டின மாடு தான் அதிகமாக இருக்குது, நம்ம நம்பர்ஸ்லேயே பார்த்துட்டோம். நீங்கள் அதை ஆப்போசிட்டே பண்ண முடியாது. அதனால் இந்த நிலைமையை மாற்றணும் அப்படின்னா கலப்பின மாடுகளை அதிகமாக நம்ம உற்பத்தி செய்யணும், கலப்பின மாடுகளோட இனவிருத்தி அதிகப்படுத்தணும். அதே வகையில் நாட்டின மாடுகளின் பெருமையும் புகழையும் என்றும் போற்றி பாட வேண்டும். அது என்னைக்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. அதே வகையில் பால் உற்பத்தின்னு வந்துட்டால் கலப்பின மாடு தான் சிறந்தது அப்படின்னு எங்கள் நடுவர் தீர்ப்பு சொல்லுவாங்க. நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. நோய் எதிர்ப்புன்னு சொன்னீங்களே, அது நம்ம நாட்டினங்களின் நோய் எதிர்ப்பும் அயலினத்தின் உற்பத்தி திறனும் இணைத்துதானே கலப்பினம் அப்படின்னு சொல்லியிருக்கார் சரபேஸ்வர்.
தன்னிறைவும் பெற்று ஏற்றுமதியும் செய்யும் அளவிற்கு உயர காரணம் அதிக பால் தரும் கலப்பினம் அப்படிங்கிற அவரோட எதிர்வாதத்திற்கு பதில்வாதம் வைக்க வராங்க சக்திவேல் 2ஆம் ஆண்டு. தித்திக்கும் தேன் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். அடுத்து நம் நடுவர் அவர்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உலகத்தில் எவ்வளவோ தொழில்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றில் எல்லாவற்றிலும் சிறந்தது உழவு தொழில்தான். அத்தகைய உழவு தொழிலுக்கு தோளோடு தோள் கொடுக்கும் நம் நாட்டு மாடுகளின் சிறப்புகளையும் பால் உற்பத்தியில் நாட்டு மாடுகளே சிறந்தது என்று எம் தரப்பு சார்பாக வாதம் புரிய வந்துள்ளேன். அம்மா நடுவர் அவர்களே, இப்போ ஒருத்தர் பால் உற்பத்தின்னு ஒருத்தர் பேசிட்டு போனாரே, அவருக்கு நம்ம நாட்டு மாடுகளிலும் கலப்பு மாடுகளுக்கு நிகராக தினமும் 10 லிட்டர் பால் கொடுக்கக்கூடிய கிர், சாகிவால், ரெட் சிந்தி போன்ற இனங்கள் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு போனார்னு நினைக்கிறேன். ஐயா, உங்கள் கட்சி கலப்பு மாடுகளுக்கு தீவனமும் அதிகமாக போடணும், நோயும் அதிகமாக வரும், செலவும் அதுக்கு தகுந்தாப்புல தான் இருக்கும். ஒரு ஏழை விவசாயிகிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி தீவனத்துக்கு அதிகமாக செலவு பண்ணி நோய்வாய்ப்பட்ட வைத்திய செலவும் செஞ்சு அந்த மாட்டிலேருந்து கிடைக்கிற வருமானம் அதுக்கு செய்கிற செலவுக்கே சரியாக போச்சுன்னா இதில் விவசாயிக்கு எங்கேயா லாபம் இருக்குது? வரவு 8 செலவு 10 உங்கள் கலப்பு மாடுங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உச்சபட்ச பால் கொடுக்கும். ஆனால் எங்கள் நாட்டு மாடோ தொடர்ந்து சீரான முறையில் தான் பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்தியாவில் மொத்தம் நல்ல பால் கொடுக்கிற 4 வகையான நாட்டு மாடுகளும் 22 வகையான மாடுகள் நல்ல பாலும் நல்ல வேலையும் செய்யக்கூடியனவாகவும் 28 வகையான மாடுகள் கடின உழைப்பையும் கொடுக்கிறதா இருக்கிறது. என்ன வளமில்லை நம் நாட்டில், நாம் ஏன் கணப்பு செய்ய வேண்டும் வெளிநாட்டு இனத்துடன் என்று கேட்கத்தான் தோன்றுகிறது நடுவர் அவர்களே. உங்கள் கலப்பு மாடுகளுக்கு எங்கள் நாட்டை விட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அதனால் உடனே ஒரு தொற்று நோய் பரவுனா முதல்ல கலப்பு மாடுகள் தான் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இறக்கின்றன. இதனால் ஒரு விவசாயி 2 மாட்டை வச்சுருந்தாருன்னா அதில் ஒன்று இறந்து போச்சுன்னா அது அவருக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம். இதே நம்ம மாட்டு நாடாக இருந்தால் அத்தகைய நோய்கள் எல்லாம் எதிர்க்கும் வல்லமை உண்டு. குறைந்த அளவே நோய்களால் பாதிக்கப்படுகின்றன. கலப்பு மாடுகள் எல்லாம் எல்லா காலநிலைக்கும் சரிப்பட்டு வராது. உதாரணமாக எங்கள் ஒரு திருநெல்வேலி பக்கம் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் தான் அடிக்கும். அங்கே நீங்கள் போய் கலப்பு மாடை கொண்டு வளர்த்தா அதுக்கு தேவையான சுற்றுச்சூழலும் தீவனமும் இல்லாமல் பால் உற்பத்தியும் குறையத்தான் செய்யும். இந்த மாதிரி கலப்பு மாடுகளுக்கு அதுக்கு தேவையான தீவனமும் வைத்தமும் பார்த்தா தான் நீங்கள் சொல்கிற 10 லிட்டரு 15 லிட்டருலாம் கிடைக்கும். உங்கள் கலப்பு மாடு வெறும் பால் உற்பத்திக்கு தான் சரிப்பட்டு வரும். ஆனால் எங்கள் மாடோ உழவு ஓட்டுறதுக்கு ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டுன்னு தமிழரின் வீரதீர விளையாட்டுக்கும் அளவான பால் உற்பத்தி, இயற்கை விவசாயம், அதிகப்படியான பால் கொழுப்புல கெத்துன்னு ஆள் ஏரியாவிலையும் ஐயா கில்லிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நடுவர் அவர்களே. எங்கள் நாட்டு மாடு போடுறத சாப்பிட்டுட்டு எப்பொழுதும் கொடுக்குற பாலை கரெக்டாக கொடுக்கும். ஆனால் உங்கள் கலப்பு மாடோ நீ ரிச்சாக தீவனம் போடு அப்போ தான் உனக்கு பால் கொடுப்பன்னு முரண்டு பிடிக்கும். நாட்டு மாடு ஒரு நடுத்தர ஏழை விவசாயியின் குடும்பத்திற்கு எந்தவித அதீத முதலீடும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பணத்தையும் கொடுக்கிறது. ஆனால் உங்கள் கலப்பு மாடு அந்த பக்கத்துலேருந்து ஒன்றும் வரலைன்னா இந்த பக்கத்துலேருந்து ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லும். கலப்பு மாடுகளெல்லாம் பண்ணைகளில் வைத்து வளர்க்கத்தான் லாயக்கு. ஒரு ஏழை விவசாயிக்கு அதனால் வெறும் சிரமம்தான். ஆக மொத்தத்தில் பால் உற்பத்தியிலும் சரி மற்ற எல்லா விஷயங்களிலும் சரி கலப்பு மாட்டை விட நாட்டு மாடுகள் தான் சிறந்ததுன்னு தீர்ப்பை எங்கள் பக்கம் சொல்லி பஞ்சாயத்தை முடிச்சு வைங்க நடுவர் அவர்களே. நன்றி, வணக்கம். மறுக்க முடியாத சில குறிப்புகளை தந்திருக்கிறார் சக்திவேல். ஏழை விவசாயி எவ்வாறு மாட்டுக்கு தீவனம் வைத்து நோயிலிருந்து பராமரித்து லாபமும் பெற இயலும், எங்கள் சூழ்நிலையில் எங்கள் மாடுகள் தானே சரி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. பதில் சொல்ல வராரு இளங்கோ 3ஆம் ஆண்டு. இன்பம் பொங்கிய திருநாளில் இங்கு அமர்ந்திருக்கும் நடுவருக்கும் வையகம் வாழ வழிபடும் தமிழ் மக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். உண்மைகள் உரைக்க செவிகள் சிவக்க எனது உரையை தொடங்குகிறேன். முன்பு பேசிய எதிர்க்கட்சியாளர்கள் சபை மாறி வந்துவிட்டார்கள் என்று நினைக்கிறேன். பால் தொழிலுக்கு ஏற்றது நாட்டு மாடுகளா அல்லது கலப்பின மாடுகளா என்பதே இப்பட்டிமன்றத்தின் தலைப்பு. ஜல்லிக்கட்டிற்கு சிறந்தது நாட்டு மாடுகளா அல்லது கலப்பின மாடுகளா என்ற தலைப்பில் அவர் பேசிக்கொண்டு விட்டு சென்று விட்டார். பாவம், எதிர்க்கட்சியினருக்கு பேசுவதற்கு பாயிண்ட் இல்லாமல் வட இந்தியாவில் வளர்க்கப்படும் ரெட் சிந்தி, சாகிவால் போன்ற மாடுகளை கடன் வாங்கி பேசுகிறார். அவையெல்லாம் தென்னிந்தியாவிற்கு சேர்ந்த மாடுகள் அல்ல என்பதை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் மக்களே. உழுதுவதற்கு கலப்பின மாடுகளை விட நாட்டு மாடுகள் சிறந்ததுதான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எவரேனும் இக்காலத்தில் நேரம் சேமிக்கும் டிராக்டர்களை வைத்து உழுதுவார்களா அல்லது வெயிலில் களைப்பை உண்டாக்கும் நாட்டு மாடுகளை வைத்து உழுதுவார்களா? தற்போதைய நடைமுறைக்கு எது சரியென்று யோசித்து பேச வேண்டும். நான் கூறப்போகும் கருத்தை அனைவரும் கூர்ந்து கவனியுங்கள். 1950களில், அதாவது கலப்பின மாடுகள் நம் நாட்டிற்குள் அறிமுகம் ஆவதற்கு முன்பு இந்தியாவின் மொத்த பால் உற்பத்தி வெறும் 17 மில்லியன் டன்னாக மட்டுமே இருந்தது. ஆனால் 2023ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த பால் உற்பத்தி 239 மில்லியன் டன்னாக மாபெரும் வளர்ச்சி பெற்றுள்ளது. இம்மாபெரும் வளர்ச்சிக்கு கலப்பின மாடுகளே காரணம் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை.
கலப்பின மாடுகள் சராசரியாக 8.55 கிலோகிராம் அளவு உற்பத்தி செய்கின்றன. இதில் பாதியை கூட நாட்டு மாடுகளால் பூர்த்தி செய்ய முடியவில்லை. வெறும் 3.44 கிலோகிராம் அளவு மட்டுமே நாட்டு மாடுகள் உற்பத்தி செய்கின்றன. இந்நிலையில் உலகின் தனிநபர் தினசரி பால் தேவை 312 மில்லியாக உள்ளது. ஆனால் இந்தியாவின் தனிநபர் தினசரி பால் தேவை 445 மில்லிகிராமாக உள்ளது. இவ்வளர்ச்சிக்கு காரணம் நாட்டு மாடுகள் என்று எதிர்க்கட்சியினரால் வாதாட முடியுமா? முடியவே முடியாது. ஏனெனில் முன்பு கூறியவாறு நாட்டு மாடுகளை விட 2 மடங்கு பால் உற்பத்தி செய்யும் கலப்பின மாடுகளே காரணம். முற்காலத்தில் அதிகப்படியான மக்கள் கிராமங்களில் வாழ்ந்து வந்தனர். அப்போது அவரவரிடமிருந்த நாட்டு மாடுகளை வைத்து தங்கள் குடும்பத்திற்கு தேவையான பாலை உற்பத்தி செய்து கொண்டனர். தற்போது காலம் மாறிவிட்டது. அனைவரும் கிராமப்புறங்களிலிருந்து நகரத்திற்கு செல்ல விரும்புகின்றனர். இத்தருணத்தில் மாடுகள் வளர்ப்போர் எண்ணிக்கை குறைந்துவிட்டது. ஆனால் மக்கள் தொகையும் அவர்களுக்கான பாலும் பால் சார்ந்த பொருட்களும் அதிகரித்து விட்டது. இதை சமாளிக்க அதிக பாலளவு தரும் கலப்பின மாடுகள் வளர்ப்பது லாபமா அல்லது குறைந்த பாலளவு தரும் நாட்டு மாடுகள் வளர்ப்பது லாபமா என்று சாமர்த்தியமாக சிந்தியுங்கள் தொழிலாளர்களே மற்றும் நடுவரே. ஏன் பல்லாயிரம் பேராசிரியர்கள் பல நூறு கால்நடை நிறுவனங்கள் இயங்குவதெல்லாம் நாட்டு மாடுகளை காக்க மட்டுமே. ஆனால் பால் உற்பத்தியை அதிகப்படுத்த கலப்பின மாடுகள் மீதுதான் ஆராய்ச்சிகளை மேற்கொள்கின்றனர். நான் கூறிய அனைத்தும் மிகையாகாது என்று நம்புகிறேன் நடுவர் அவர்களே. இத்தகைய வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உழுவதற்கு ஏற்ற இனம் நம்ம இனம்தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் யார் இப்போ மாடு வச்சு உழவு செய்கிறாங்க? அது மட்டும் இல்லைங்க, கலப்பின உற்பத்திக்கு முன்னும் பின்னுமான பால் உற்பத்தி தரவுகளை சொல்லி நாம் தனிநபர் பால் தன்னிறைவுக்கு காரணம் கலப்பினம்தான் அப்படின்னு தீர்மானமாக சொல்லியிருக்காரு இளங்கோ. இந்த புயல்லேருந்து வெளிவந்து நாட்டினத்தை காப்பாற்றுறதுக்கு அன்பரசி வந்திருக்காங்க. நடுவர் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதிகாலை உதயமாகும் கதிரவனின் திருநாள், அசைபோடும் மாட்டுக்கு அழகான திருநாள், அச்சு வெல்லம் பச்சரிசி சுவை நாள், உழைக்கும் கரங்களின் திருநாள் என்ற பொன்மொழியோடு நாட்டின மாடுகளே பால் உற்பத்திக்கு சிறந்தது என்று என் பேச்சை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, இதற்கு முன்பு எதிர் அணியினர் கூறினார் கலப்பின மாடுகளுக்காகத்தான் கால்நடை மருத்துவமனை உருவாக்கப்பட்டுச்சுன்னு. ஆனால் நம்ம கல்லூரி நுழைவாயிலேயே நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு மாடு தான் இருக்குது. இதை தாண்டி தான் யாராக இருந்தாலும் உள்ளே செல்ல வேண்டும். நீங்கள் பால் தொழிலுக்கு ஏற்றது நாட்டின மாடா கலப்பின மாடான்னு கேட்குறீங்க. சரி, அப்போது எரும மாடு எங்கெங்க போச்சு? கருப்பின மாட்டை சேர்ந்தது தாங்க நம்ம எரும மாடு, வெள்ளைன மாட்டை சேர்ந்ததுங்க கலப்பின மாடு. எரும மாடும் நம்ம ஊர் நாட்டு மாடு தாங்க. இந்தியா பாகிஸ்தானில் மட்டுமே இருக்கும் இவங்க அதிகமான பால் உற்பத்தியை தரக்கூடியது. இதில் உங்களால் ஒரு கலப்பின மாட்டை கொண்டு வர முடிஞ்சதா? முடியலையே. நடுவர் அவர்களே, நம்ம பால் கறக்கிறத மட்டுமே வச்சு பேசிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு மாடு வளர்ப்புங்கிறது பால் கறவையை மட்டும் சார்ந்ததல்ல. அந்த மாடு பிறந்ததுல இருந்து அதோட வாழ்நாள் முழுசும் பயனுள்ளதாக ஒரு விவசாயிக்கு என்னெல்லாம் கொடுக்குதுன்னு பார்க்கணுங்க. நாட்டு மாட்டோட பால் கறவை சார்ந்த மரபியல் அணுக்கள் கம்மியாக இருந்தாலும் கூட சும்மா மேய்ஞ்சிட்டு வந்து காலையில் 2 லிட்டர் சாயங்காலம் 2 லிட்டர்னு கறக்குங்க. உங்கள் கலப்பின மாடு கொடுக்குமாங்க? இல்லையே. ஆனால் எங்கள் நாட்டு மாடு அதுவாக மேய்ஞ்சிட்டு இருக்கும், செனை பிடிக்கும், மேயும் போதே கன்றுக்குட்டி போட்டு அழகாக கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க. கலப்பின மாடுகள் அப்படி வருமா? கலப்பின மாடுகள் அதிகமான பால் உற்பத்தியை தந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலவுகளை செஞ்சால் மட்டும்தாங்க கலப்பின மாடுகள் அதிகமான பால் உற்பத்தியை பெற முடியும். ஆனால் நாட்டின மாடுகள் தன்னோட பால் கறவையையும் பால் தரத்தையும் என்றைக்குமே மாற்றாமல் ஒரே மாதிரியாக கொடுத்துட்டு இருக்கிறத என்றைக்குமே மறுக்க முடியாது. எந்த நாட்டு மாடு வச்சுக்கிறவங்க கலப்பு தீவனத்தை கொடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க சொல்லுங்கள்? கிடையவே கிடையாது. நம்ம நாட்டு மாடு அழகாக வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டியை போட்டு எவ்வளவு கறக்கிற தன்மை இருக்கிறதோ அதை கறந்துட்டு வருவாயை தரும். இப்போல்லாம் நாட்டு மாட்டோட பாலை தாங்க அதிகமாக வாங்கி குடிக்கிறாங்க. ஏன்னா ஏட்டு புரத சத்து அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதயம் சார்ந்த நோய்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட ஈரோட்டில் காங்கேய மாட்டை வளர்த்து 1 கிலோ நெய்யை 1000 ரூபாய்க்கும் 1 லிட்டர் பால் 100 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. இப்போ எது லாபம் தரக்கூடியதுன்னு நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு மஞ்சக்காமலை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்னங்க மருந்து சொல்கிறோம்? கீழாநெல்லியும் நாட்டு மாட்டு பாலும் தான் தவிர கலப்பின மாட்டு பால் கிடையாது. கலப்பின மாடுன்னு சொல்கிறீங்களே, கலப்பின மாடு வர்றதுக்கு முன்னாடி நாட்டின மாட்டை வச்சு தாங்க பால் உற்பத்தி செஞ்சாங்க. அதை யாராலுமே மறுக்க முடியாது. அந்த காலத்தில் எங்கள் நாட்டு மாடை வச்சு தாங்க பொருளாதாரத்தையும் மேம்படுத்தினாங்க என்று பெருமையுடன் கூறி நாட்டு மாடுகளே பால் தொழிலுக்கு ஏற்றது என்று கூறி என் உரையை முடிக்கிறேன்.
சபாஷ், சரியான போட்டின்னு ஒரு வாதம். உங்களுக்கு பால் தானே வேணும்? 50% மேல் பால் உற்பத்தியில் பங்கு வகிக்கும் எங்கள் எருமைகள் தரும் பால் உங்களுக்கு பத்தாதா? அதுக்கு கலப்பினம் தான் கூட்டிகிட்டு வரணுமா? அது மட்டும் இல்லை, 100 ரூபாய் லிட்டர் பாலும் 1000 ரூபாய் ஒரு லிட்டர் நெய்யும் கலப்பினமாக தருது. நம்ம நாட்டு மாட்டு தானே தருது, நம்ம நாட்டு மாட்டு பால் தானே, அதிலிருந்து வரும் நெய் தானே. இதுதான் அவங்களோட கேள்வி. இதற்கென்னமா பதில் சொல்ல போறீங்க செல்வி கவிப்ரியா? நேர்மையின் மறுவுருவமாக வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும், கலப்பின மாடு அதிகம் வைத்திருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு எனது வாதத்தை இனிதே தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, நாட்டு மாடுகள் பால் உற்பத்தி அதிகமாக கொடுக்கக்கூடியது அல்ல. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே 1 லிட்ரு 1.5 லிட்ரு பாலுக்காக 5 பேர் மெனக்கட்டு பேச வந்திருக்காங்க. பார்த்தா சிரிப்பு தான் வருது. கலப்பின மாடுகள் மட்டும்தான் பால் உற்பத்தி அதிகமாக தருதுங்கிறது உலகமறிந்த விஷயம். இதை பற்றி பேச வந்ததுக்கு நான் பெருமை கொள்கிறேன். என்னுடைய அணி தான் ஜெயிக்கும் என்பதில் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. தோப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டே 5 பேர் பேச வந்திருக்காங்க. நான் முதல்ல அவங்க தைரியத்தை பாராட்டுறேன். முதல்ல பேசுகிறவங்க சொன்னாங்க, நம்ம காலேஜ் முன்னாடி இருக்கிறது நாட்டு மாட்டு சிலை தான். நடுவர் அவர்களே, நானும் ஒத்துக்கிறேன், நம்ம காலேஜ் முன்னாடி இருக்கிறது நம்மளுடைய நாட்டு மாட்டு சிலை தான். மிகவும் அற்புதமான சிலைங்க, நமது பெருமைங்க. அது இப்போ பால் கறந்து கொடுக்குமாங்க? சொல்லுங்க, அது இப்போ பால் கறந்து கொடுக்குமா? காலமாடுமா? எப்படினாலும் பால் கொடுக்காது. இதில் இருந்து என்ன தெரியுது? உங்களுக்கு நாட்டு மாடு வெறும் சிலையாக மட்டும்தான் வைக்க முடியும், பால்லாம் கறந்து கொடுக்க முடியாது. நாட்டு மாடு தான் முதல்ல இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. உங்கள் நாட்டு மாடு ஒழுங்காக பால் கறந்துச்சுன்னா ஏன் இங்கே கலப்பின மாடு வரப்போகுது? கொஞ்சம் வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பால் தட்டுப்பாடு அதிகமாக இருந்தது. இதனால் 1970 பார்த்தீங்கன்னா குரின் வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறவர் வெண்மை புரட்சியை துவங்கினார். அதில் முதல் கட்டமாக கொண்டு வரப்பட்டதே செயற்கை முறை கருவூட்டல் தான். இது நாட்டின மாடுகளில் இருக்கிற பால் உற்பத்தியை அதிகப்படுத்த தான் கொண்டு வரப்பட்டது. இதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் கலப்பின மாடு வந்ததுக்கே உங்கள் நாட்டின மாடு தாங்க காரணம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதை கூட விடுங்க, இப்போ கூடங்க பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் டீ குடித்தாங்கல்ல, அது நாட்டு மாட்டு பாலா இல்லை கலப்பின மாட்டு பாலானே தெரியாமல் 2 கிளாஸ் நடுவர்களே 2 கிளாஸ் ஆளுக்கு வாங்கி குடிச்சிட்டு இப்போ எங்கள் மாட்டுப்பாலையே பற்றி பேசுகிறாங்க. உங்களுக்கே நல்லாவே தெரியும், பால் உற்பத்தியில் உலகிலேயே எந்த நாடு முதல்ல இருக்குது? நம்ம இந்தியா தான். அதனுடைய பெருமை நம்மளுடைய கலப்பின மாட்டுக்கே சேரும். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு விஷயம் புரியல. மஞ்சக்காமலை நோய் எப்போ வந்தது? கலப்பின மாடு வந்ததுக்கு அப்புறமா மஞ்சக்காமலை நோய் வந்தது? அதுக்கு முன்னாடியே வந்தது இல்லை. அதனால் அப்போ இருந்த சித்த மருத்துவர்கள் கீழா நெல்லியும் நாட்டு மாட்டுப்பாலையும் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கலப்பின மாட்டுப்பாலையும் கொடுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. மீத்தேன்னு சொல்கிறாங்க. இந்தியா மேலே ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்குங்க. அதுக்கு காரணம் நாட்டு மாடுகளாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, புவி வெப்பமயமாதலுக்கு காரணம் மாடுகளின் வயிற்றிலிருந்து உருவாகக்கூடிய மீத்தேன் எனப்படும் கொடிய வாயு தான். எப்படின்னா, மாடுகள் அதிகமாக என்ன சாப்பிடுது? புல்லும் வைக்கோலும் தானே சாப்பிடுது. அதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மீத்தேன் வாயு உருவாகுது. இப்போ எங்கள் கலப்பின மாடு அதிகமாக பால் கறக்கிறதுனால அந்த மீத்தேன் உற்பத்தியை குறைச்சி கொண்டு பால் உற்பத்தியை அதிகப்படுத்துது. இப்போ நீங்களே சொல்லுங்கள், நாட்டு மாடு மீத்தேன் உற்பத்திக்கு அதிக கான்ட்ரிபியூட் பண்ணுதா இல்லை நம்ம கலப்பின மாடு செய்தா? அதுக்கு சான்று கூட எங்கள்கிட்ட இருக்குது நடுவர் அவர்களே. அது மாதிரி ஏதாவது சான்று இருக்கான்னு சொல்லுங்கள் எதிரணியை என்ற கேள்வியுடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டீ குடிச்சது ஒரு குத்தமாயிடுச்சுமா. இனிமேல் நாட்டின மாடுகள்னு சொல்கிறவங்க நாட்டு மாட்டு பால்லையும், கலப்பினம்னு சொல்கிறவங்க தான் கேன்டீன்லேயும் டீ குடிக்கலாம்னு கவிப்ரியா சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஒரு கலப்பின மாட்டில் கிடைக்கிற அதே உற்பத்திக்கு 4 முதல் 5 நாட்டின மாடுகள் தேவை. அதனால் எண்ணிக்கை கூடுது, அதனால் மீத்தேன் வாயு கசிவும் கூடுதுன்னு சொல்கிற அவங்க வாதத்திற்கு 3ஆம் ஆண்டு மௌனிகா பதில் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் அன்பார்ந்த நேயர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். பொங்கல் திருநாளாம், அது எங்கள் திருநாளாம். உயிர் வாழ உணவு தரும் உழவனுக்கும் உறுதுணை புரியும் கதிரவனுக்கும் உழுது உழைக்கும் மாட்டிற்கும் நன்றி காட்டி கொண்டாடிடும் திருநாளாம் இப்பொங்கல் திருநாள். அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்று கூறி, நாட்டு மாடுகளே பால் தொழிலுக்கு சிறந்தது என்று பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே,
இந்த பெருமை மிகுந்த இந்திய தேசத்தில் இருந்துக்கிட்டு கலப்பின மாட்டுக்காக பேசுகிற அவங்களுக்கே அவ்வளோ பெருமை இருக்குன்னா எங்கள் நாட்டை சேர்ந்த நாட்டின மாடை பற்றி பேசுறதுல எனக்கு எவ்வளோ பெருமை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலப்பின மாடு தான் சிறந்ததுன்னு மனசாட்சியே இல்லாமல் பேச 5 பேர் வேற வந்திருக்காங்க. இது என்ன நியாயம் நடுவர் அவர்களே? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, எங்கள் கல்லூரி முன்னாடி இருக்கிற சிலை வந்து காலமாடுதுன்னு கூட தெரியாமல் அது பால் கறக்குமான்னு கேட்குறாங்க. இதுவாது நியாயமாக இருக்கா? கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க எங்கள் மேலே வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டான மீத்தேன் உற்பத்தியிலேருந்தே ஆரம்பிப்போம். இவங்க சொல்கிறாங்க கலப்பின மாடு மீத்தேன் உற்பத்தி கம்மியாக தான் பண்ணுது, அதுக்கான ஆராய்ச்சி கட்டுரை இருக்குது, சான்று இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவே நாட்டு மாட்டுக்கான சான்று அவங்க எங்ககிட்ட கேட்குறாங்க, எங்களாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கான ஆராய்ச்சிகளே இன்னும் நடத்தப்படல. அப்படி நடத்தப்பட்டாலும் கூட நாட்டு மாடுகள்லேருந்து வர மீத்தேன் உற்பத்தி கம்மியாக தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தோன்னா ஒரு மாடானது தான் சாப்பிடக்கூடிய மாவுச்சத்தில் 7% மீத்தேன் வாயுவாக மாற்றுமா. அப்படி பார்த்தா சராசரியாக 250 500 லிட்டர் வரைக்கும் மீத்தேன் உற்பத்தி ஒரு மாடால் செய்ய முடியும். நமக்கே தெரியும் கலப்பின மாடு நிறையா தான் வளர்க்குறாங்க, நாட்டின மாடு கம்மியாக தான் வளர்க்குறாங்க. இப்போ இங்கேருந்து நமக்கு என்ன தெரியுது? கலப்பின மாட்டை அதிகமாக வச்சா அதுதானே மீத்தேன் உற்பத்தி அதிகமாக செய்யும். சரி, அதை கூட விட்டுடலாம். சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி நாட்டின மாடுங்களால் வளர முடியும். உங்கள் கலப்பின மாட்டால் முடியுமா? முடியாது. இப்போல்லாம் கலப்பின மாட்டுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குதுன்னு யாரும் அதை மேய்ச்சலுக்கு கூட கொண்டு போகிறதில்ல. அப்படி கொண்டு போகாதனால கன்று ஈன முடியாத நிலைமை உங்கள் கலப்பின மாட்டுக்கு தானேங்க அதிகமாக வருது. எந்த நாட்டு மாடு வளர்க்குற விவசாயியாவது சார் என் மாடு கண்ணு போடல, நைட்லேருந்து சிரமப்பட்டுட்டு இருக்கு, கொஞ்சம் பாருங்கன்னு வந்து கால்நடை மருத்துவமனையில் நிற்கிறாங்களா? கிடையாது. ஆனால் உங்கள் மாட்டுக்கு அந்த பிரச்சனை பெரும்பாலும் நடக்குது. சரிங்க, நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் கலப்பின மாடு எங்கள் நாட்டு மாடால் தான் வந்துச்சு. சரி, நாங்கள் ஒத்துக்கிறோம். கலப்பின மாடு கொண்டு வந்தீங்க, அதுக்கான தீவனம் கொடுத்தீங்களா? கிடையாது. எங்களுக்கு கால்நடை உணவியல் துறையில் என்னங்க பாடம் சொல்லித்தராங்க? ஒரு மாடு 10 லிட்டர் பால் கறக்க வேண்டும் என்றால் எந்த மாடு சார்? கலப்பின மாடு தான்ப்பா, சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு ஒரு மாடு 10 லிட்டர் பால் கறக்க வேண்டும் என்றால் 4 கிலோ அடர்த்தீவனம் கொடுக்க வேண்டும்னு சொல்லி கொடுக்குறாங்க. 4 கிலோ அடர்த்தீவனத்தோட விலை என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? இப்போது விவசாயி எங்கேயா போவான் 4 கிலோ அடர்த்தீவனத்துக்கு? 1 கிலோ அடர்த்தீவனத்தோட விலை 30 ரூபா, குறைஞ்சபட்சம் வச்சா 25 ரூபா, சொந்தமாக தயாரிச்சா கூட 22 ரூபா. இப்படி 88 ரூபா போட்டு வராத பாலில் வாவான்னு கறந்து சொசைட்டிக்கு எடுத்துகிட்டு போய் விற்க போனால் டெஸ்ட் வரலங்கிறான். அது என்னையா டெஸ்ட்டுன்னு கேட்டால் பாலில் கொழுப்பு சத்தம், அது இருந்தால் தான் காசு கொடுப்பான். இவன் என்னையா புது பொருளையே கிளப்புறான்னு போய் கால்நடை மருத்துவரை கேட்டால் அவரும் சொல்கிறாரு பாலில் கொழுப்பு இருந்தால் தான்ப்பா காசு கொடுப்பாங்கன்னு. ஆனால் எங்கள் நாட்டு மாடுக்கு இந்த பிரச்சனை இருக்கா நடுவர் அவர்களே? கிடையாது. கறக்கிறது 2 லிட்டராக இருந்தாலும் அதுக்கேற்ற காசு எங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு காரணம் அந்த மாட்டுப்பாலில் இருக்கிற கொழுப்பு சத்து தான். இப்போ எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்னு போகிறோம். அதுதாங்க கரிம வேதியியல் வளர்ப்பு முறை. அதில் நீங்கள் கேட்குறீங்களே பால், அது எங்கள் நாட்டு மாட்டு பால். எதிரணியில் ஒரு அம்மாவை பார்க்குற சண்டை போட்டுட்ருக்கு, ஆர்கானிக் காய்கறி தான் வேணுமான்னு. அந்த காய்கறிகள் விளையிற வயலில் நோய் வராமல் தடுக்கிற பூச்சிக்கொல்லியை அடிக்கிறோமே பஞ்சகாவியம், அதில் ஊற்றுற பால் எங்கள் நாட்டு மாட்டோடது, அதில் ஊற்றுற சாணம் எங்கள் நாட்டு மாட்டோடது, அதில் ஊற்றுற சிறுநீரும் கூட எங்கள் நாட்டு மாட்டோடது தான். சிறுநீரையும் சாணத்தையும் கொஞ்சம் தப்பாக எடை போட்டுறாதீங்க. சிறுநீரை வந்து ஆயுர்வேதத்தில் நீரழிவு நோய், ஆஸ்துமா நோய், மாரடைப்புன்னு எத்தனை விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு எதிரணியில் யாருக்காவது தெரியுமா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நாட்டு மாட்டோட சாணமும் சும்மா இல்லைங்க, அதில் 3 to 5 கோடி வரைக்கும் நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் இருக்குன்னு அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி 30 முக்கோடி தேவர்கள் குடியிருப்பது பசுவின் வயிறுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்கள் கலப்பின மாட்டு சாணத்தில் நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் கம்மியாக தானேங்க இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவர் அவர்களே, கலப்பின மாட்டோட சன ஊசி தான் எங்கள் நாட்டு மாட்டுக்கும் போடுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கலப்பினத்தோட சதவீதம் 62.5% மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு அளவு இருக்குது. ஆனால் எங்கள் எரும மாடான முர்ராவை வச்சு பண்ணுற தரம் உயர்த்துதலில் 90% வரைக்கும் போகலாம். அந்த மாதிரி உங்களோட கலப்பின மாட்டால் போக முடியுமா? முடியாது. இது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு அதிக செலவு வைக்காமல் இருக்கிறது, அதிக நோய் தாக்கப்படாமல் இருக்கிறதுனால பலரும் இப்போ கலப்பின மாட்டிலேருந்து நாட்டு மாட்டுக்கு மாறிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆகவே பால் தொழிலுக்கு ஏற்றது நாட்டு மாடுகளே என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீத்தேன் உற்பத்தின்ற அவங்க குற்றச்சாட்டுக்கு மிக சரியாக பதில் சொல்லியிருக்காங்க. ஊகங்கள் இல்லாமல் புள்ளி விவரங்களோட பேசுங்கன்னு. அதே மாதிரி அதிக லாபத்திற்கு அதிக பால்னா அதிக பால் உற்பத்திக்கு அதிக செலவு இல்லையா? வரவு எட்டனா செலவு பத்தனாவா? பத்தாமல் போயிடும் கலப்பினத்தாலன் புள்ளி விவரத்தோட புட்டு வச்சுட்டாங்க மௌனிகா. எப்படி மீண்டு வர போறீங்க சஷ்மிதா? தாய் கூட சில மாதங்கள் தான் எனக்கு பால் ஊட்டினாள். ஆனால் நான் இருக்கும் வரை எனக்கு பால் கொடுக்கும் பசுவே என் தாயினும் சிறந்தவள். இங்குள்ள அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்து கூறிட்டு பால் தொழிலுக்கு ஏற்றது கலப்பின மாடுகளே என என் விவாதத்தை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, இவங்க பேசுறது பார்த்தா எனக்கே விசித்திரமாக இருக்குதுங்கய்யா. ஏன் நாட்டு மாட்டில் இருந்து எடுத்தாதான் பஞ்சகாவியா வருமா? எங்கள் மாட்டில் இருந்து எடுத்து வர பொருளை வச்சு செஞ்சாலாம் பஞ்சகாவியா வராதாம்?
அவங்களுக்கு தெரியல போல. பஞ்சகாவியாங்கிறது அதிலிரு பயன்படுத்தப்படும் நுண்ணுயிர்கள் மற்றும் ஊட்டச்சத்து பொறுத்துமே இருக்குமே தவிர மரபணு சார்ந்ததா இருக்காதுன்னு. நான் ஒன்று சொல்லட்டாங்க, இப்போலாம் கலப்பன மாடு தான் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு நாள் அளவை கணக்கிடும்போது எங்கள் மாடு அவங்க மாட்டை ஒப்பிடும்போது 5 கிலோ சாணமும் 2 லிட்டரு சிறுநீரும் அதிகமாகவே உற்பத்தி செய்யுங்க. அதனால் கலப்பின மாட்டில் இருந்து வர பொருளை வச்சும் பஞ்சகாவியத்தை இப்போ பயன்படுத்தி விவசாயத்துக்கு உரமாக பயன்படுத்தி மக்களும் அதனால் பயனடைகிறார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதில் ஒரு சில விவசாயிகள் மட்டும் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாட்டு மாடு தான் வளர்க்குறோம்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. சமச்சி தீவனம் கொடுக்கும்போது எங்களோட மாடுகளிலிருந்து வரக்கூடிய சாணத்திலும் சிறுநீரிலும் அதிகமான நன்மை செய்யும் நுண்ணுயிர்களும் இருப்பதுனா அதை நாங்கள் உரமாக பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நடுவர்களே, இன்றைய காலகட்டத்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகவே இருக்குது. அவங்களோட வாழ்வாதாரத்தை கூட மேம்படுத்துறதுக்கு எங்கள் கலப்பின மாடு தாங்க இருக்குது. எப்படின்னா, சூரிய வம்சம் படத்தில் எப்படி ஒரே பாட்டில் ஓஹோன்னு வந்த சரத்குமார் மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட பொறியியல் படிப்பை முடிச்சுட்டு கலப்பின மாடுகளிலிருந்து வர எல்லா மூலப்பொருட்களையும் பயன்படுத்தி பஞ்சகாவிய செய்து டன்னு கணக்கில் உரத்தை விற்று இப்போ கோடீஸ்வரராக இருக்காருங்க. அதனால் இளைஞர்களே கவலைப்படாதீங்க, இருக்கவே இருக்குது கலப்பின மாடுகள். நாமளும் தொழில் முனைவாக ஆகுவோங்க. அது மட்டுமா, நீங்களே சொல்கிறீங்கள ட்ரெண்டுன்னு. இப்போது ட்ரெண்டில் இருக்க மண்புழு உரம் உற்பத்தி, அசோலா உற்பத்தி கூட அதிகமாக எங்கள் மாட்டோட சாணம் தாங்க போடுறாங்க. இவங்க இன்னொன்று கூட சொன்னாங்க, நாட்டு மாடுகளுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தான் இருக்குன்னு. நான் இல்லைன்னு சொல்லலை, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நாங்கள் தான் இப்போது விஞ்ஞான முறையில் மாடெல்லாம் வளர்க்குறோமில்ல, கலப்பின மாடுகளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தான் இப்போது அரசாங்கமே இலவச தடுப்பூசி போடுறாங்க. இதனால் எந்த ஒரு வியாதியும் வராமல் நம்மளால் தடுக்க முடியுங்க. நம்மளோட கலப்பின மாட்டுகளையும் பாதுகாக்க முடியுங்க. அதுவும் இல்லாமல் செயற்கை கருவூட்டலுக்கு போகாமல் இயற்கை கருவூட்டலுக்கு நாட்டு மாடுகள் அதிகமாக போகிறதுனால நிறைய இனப்பெருக்க வழி பரவக்கூடிய நோய்கள் அதிகமாக வருது. இது நாட்டு மாடு விவசாயிகளுக்கு ஒரே தலைவலியாக இருக்குதுங்க. ஆனால் எங்கள் கலப்பின மாடு விவசாயிகளுக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க. நம்ம தலைப்பில் கூட சொன்னாங்க, முதல்ல நாட்டு மாடா கலப்பின மாடான்னு கலப்பின மாட்டை 2ஆக தான் கேட்குறாங்க. ஏன் கேட்டுக்கோங்க, பரவாயில்ல. கலப்பின மாடு தான் பால் தொழிலுக்கு முதல்ல வரும்னு சொல்லிட்டு தனி மனித பொருளாதாரத்தை மேம்படுத்துவது கலப்பின மாடுகளே என உறுதி செய்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. கேள்வினா ஒரு பதில் இருக்கும்ல. எங்களுதும் மாடு தானே, உங்கள் மாடு உற்பத்தி செய்கிற அனைத்து பொருட்களும் கலப்பின மாடுகளும் உருவாக்க என்ன தடை? மேலும் அவை கலப்பினம் தானே, 50% அதில் நம்மின மரபு தானே, ஏன் இதை மறுக்கிறீங்கன்னு மறுக்காமல் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதற்கு பதில் சொல்கிற மாதிரி நாட்டின அணியிலிருந்து இறுதியாக காவ்யா. நடுவர் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் என் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழகத்தின் தனிவிழா, பண்பாட்டு பெருவிழா, நம் பொங்கல் திருவிழா. இந்நன்னாளில் நாட்டு மாடுகளே பால் தொழிலுக்கு சிறந்தது என்ற அணி சார்பில் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா, கலப்பின மாடுன்றது பணக்கார வீட்டில் சொகுசாக இருக்கிற வேலைக்காரங்க மாதிரி அப்பப்போ தான் எந்திரிச்சு வேலை செய்வாங்க. ஆனால் நாட்டு மாடுன்றது எல்லா இடத்துலையும் பார்க்குற வேலைக்காரங்க மாதிரி எந்த வேலை கொடுத்தாலும் எப்போனாலும் செய்யுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதிரணியினர் பேசினாங்க, தடுப்பூசி போட்டு நோய் வராமல் தடுத்துக்கிறோன்னு. தடுப்பூசின்னு பேசுகிறீங்களே, இதில் கலப்பின மாடு வச்சுருக்கவங்க எத்தனை பேருங்க மாட்டுக்கு தடுப்பூசி போடுறாங்க? தடுப்பூசின்னு சொன்னாலே நம்ம ஆளுங்க கிட்ட பால் குறைஞ்சிருன்ற எண்ணம் தானே முதல்ல வருது. நடுவர் அவர்களே, கலப்பின மாடு அதிகமாக தான் பால் கறக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. தமிழ்நாடு முழுவதும் பல ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது சிறு மற்றும் குறு விவசாயிகள் கலப்பின மாடுகள் தான் வளர்க்குறாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க எப்படி வளர்க்குறாங்கன்னு தெரியுமா? 50,000 ரூபாய் கடன் வாங்கி, எதிரணியினரே தெரிஞ்சுக்கோங்க, 50,000 ரூபாய் கடன் வாங்கி ஒரு கன்று போட்ட மாட்டை வெளியூர்லேருந்து 15 லிட்டர் கறக்கும்னு நம்பி வாங்குவாங்க. ஆனால் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே பார்த்தா 10 லிட்டர் தாங்க கறக்கும். என்ன மாயமோ ஏது மாயமோன்னு தெரிலன்னு மாடு விற்றவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால், என்னையா தீவனம் போடுற, மாடு பாலே கறக்க மாட்டேங்குதுன்னு கேட்டால், நான் போடுற தீவனம் போடியா, அப்போதான் பால் கறக்கணும்னு அவனும் சொல்லுவான். அதை கேட்டுட்டு அவனும் இங்கேருந்து மெனக்கெட்டு போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. எவ்வளோ நாளுங்க அவனால் அந்த தீவனத்தை வாங்கி போட முடியும்?
கடன் வாங்கி தீவனம் போடுற நிலைமைக்கு வந்துடுவாங்க. கடைசியில் அந்த மாடு பார்த்தா 15 லிட்டர் கறக்கவே கறக்காதுங்க. இதில் எப்படிங்க அவனுக்கு கட்டுப்படி ஆகும்? இதில் கண்ணுக்கே இப்படின்னா 2வது கண்ணு செனப்பிடிக்கவே 1லேருந்து 1.5 வருஷம் ஆயிருங்க. என்ன காரணம்னு போய் கால்நடை மருத்துவர்கிட்ட கேட்டால் விஞ்ஞான முறையில் வளர்க்கலன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் சரியாக போச்சுன்னு 2வது முறை செனை பிடிச்சி கண்ணு போட வச்சா போன தடவை வந்த 10 லிட்டரும் குறைஞ்சி போய் 8 லிட்டர் தாங்க கறக்கும். அப்போ போய் கேட்டால் நீங்கள் தேவையான அளவு தீவனத்தை செனையாக இருக்கும்போதே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. 3வது கண்ணு செனை பிடிக்கவே 2லேருந்து 2.5 வருஷம் ஆயிருங்க. 4வது கண்ணு போடுறதுக்குள்ளே மாட்டை விற்றா போதுன்னு அடிமட்ட விலைக்கு 5000 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. இதுதான் நல்லா பால் தரதா நடுவர் அவர்களே? இன்னைக்கு கலப்பின மாடு வச்சிருக்க 65% விவசாய மக்களோட நிலைமை இதுதாங்க. இப்படி இருந்தால் பொருளாதாரம் எப்படிங்க அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? எப்படி அவங்களால சிறந்த தொழில் முனைவராக ஆக முடியும் சொல்லுங்க நீங்களே. ஆனால் எங்கள் நாட்டு மாடு வருஷத்துக்கு 10 மாதம் பால் கறந்தாலும் 1.5 to 2 லிட்டர் கண்ணு போட்டதுமே கறக்குங்க. நாங்கள் ஏதோ தவிடோ புண்ணாக்கோ வச்சுட்டு மேய்ச்சலுக்கு விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு பால் கறவை எடுத்துருவோம். இதில் எந்த விதத்துலைங்க எங்களுக்கு பொருளாதாரம் கையில் கிடைக்காம போச்சு? டிராக்டர்னு ஒன்று வரல அப்படின்னா இப்போ வரைக்கும் நாட்டு மாடு தாங்க விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கோம். டிராக்டர் இல்லைனா கூட நாங்கள் எங்கள் மாட்டை வச்சு உழுதுப்போம். ஆனால் உங்கள் மாட்டால் முடியுமாங்க அப்படி? நாட்டின மாடுகளை பறைசாற்றும் விதமாக சங்க காலத்திலே நல்லந்துவனார் கலித்தொகையில் ஜல்லிக்கட்டின் பெருமையை கூறியுள்ளார். எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கின பலர். இது மட்டுமல்லாது கரிக்கையூரில் உள்ள பாறை ஓவியம், மதுரை மாவட்டம் கல்லுத்து மேட்டுப்பட்டியில் உள்ள ஓவியம், சேலம் கருவந்துறையில் உள்ள எருது பொருதார்கள் போன்றவை நாட்டின மாட்டின் பெருமையை பறைசாற்றுகிறது. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. எங்கள் நாட்டின மாட்டையும் விஞ்ஞான முறையில் எப்படிங்க விஞ்ஞான முறையில் வளர்த்தா வந்தேண்டா பால்காரன் அடடா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே நாங்களும் பால் உற்பத்தியில் முன்னாடி வந்துடுவோன்னு சொல்லிக்கிறேன். நடுவர் அவர்களே, கலப்பின மாடுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பால் உற்பத்திக்கு மட்டும்தாங்க பயன்படும். ஆனால் நாட்டின மாடு பால் உற்பத்தி, அதிக நோய் எதிர்ப்பு சக்தி, மதிப்பு கூட்டு பொருட்கள், அதிகமான வாழ்நாள், உழுதல், கன்று ஈனும் போது சிரமமில்லாத தன்மை, தமிழரின் அடையாளம் என்று எல்லா குணங்களில் சிறந்து விளங்கி உழவனுக்கு உற்ற துணையாக நின்று பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறது. எனவே பால் தொழிலுக்கு ஏற்றது நாட்டின மாடுகளே என்று தீர்ப்பு வழங்குமாறு கோரிக்கை வைத்து வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் ஸ்டார் எல்லாமா துணை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. தடுப்பூசி போடுறீங்களே, தடுப்பூசி போட்டால் பால் குறையுது. 15 லிட்டர் தரும்னு வாங்கி வந்து 10 லிட்டர் தந்து 2வது கன்றுக்கு அப்புறம் அதுவும் குறைஞ்சு 50,000 காசு கடன் வாங்கி கொடுத்து கடைசியில் 5,000க்கு அடிமாடாக விற்க போகிறீங்கன்னு பயமுறுத்தி விட்டுருக்காங்க. ஃபெமிஷா வந்து பதில் சொல்லுங்கள். எவ்வளோதான் நாட்டு மாடுக்கு சாதகமாக எதிர்க்கட்சியினர் பேசினாலும் என்ன உண்மை எது நாட்டு நடப்புக்கு சாத்தியம் என்று தெரிந்து எங்கள் பக்கம் தீர்ப்பு தர தயாராக வீட்டிற்கும் எங்கள் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே. சரி, தீர்ப்பு எப்படியும் எங்கள் பக்கம்தான் வரும் என்று நம்பி காத்து கொண்டிருக்கும் எங்கள் கலப்பின மாடு வைத்திருக்கும் விவசாய பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தையும் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல கலப்பின மாட்டோட அன்றாட தேவை பற்றி பார்ப்போமாங்க. எந்த வேலை தாங்க கலப்பின மாடு இல்லாமல் நடக்குது? காலையில் எழுறோமாங்க, எழுந்து முதல்ல பல்லு விளக்குறோமோ இல்லையோ அம்மா டீன்னு கத்துறோம். எப்படி அம்மா டீன்னு இல்லை, அம்மா டீன்னு கத்துவோம். அம்மா டீ அப்படின்னு கத்துறும் போது அந்த டீ போட்டு தரதுக்கு மட்டும் இல்லாமல் முதல்ல கேஸ் ஆன் பண்ணுறதுக்கே எங்கள் மாடு இருந்தால் தாங்க முடியும். நம்ம கலப்பின மாட்டு பால் அதிகமாக உற்பத்தி செய்கிறதுனால டீ போட்டு குடிக்கிறோம். சரி, கேஸ் ஆன் பண்ண எதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, எங்கள் மாடு அதிகமாக சாணம் போடுவதனால அதை சேமித்து வைத்து எரிவாயுவாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த மாதிரி சமையலுக்கு உபயோகமாக இருப்பது மட்டும் இல்லாமல் மின் உற்பத்தி செய்வதன் மூலம் கேஸ் பில்லும் இல்லை, கரண்ட் பில்லும் இல்லை. அதே மாதிரி காலையில் டிஃபன் சாப்பிட்றப்போ தோசையில் நெய் இல்லைன்னு அப்போ மட்டும் அம்மா நெய்ன்னு கத்துறோம்ல, அந்த நெய் எங்கேருந்துங்க வருதுங்க ஐயா? இப்போல்லாம் தோசைக்கு மாவில் இருக்கோ இல்லையோ, ஆனால் தோசையில் ஊற்ற நெய் இருக்குங்க ஐயா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எங்கள் கலப்பின மாடு தானே. சரி, அப்படியே நிலத்துக்கு போகிறோம். நிலத்தில் உழுறதா இருந்தாலும் சரி, உரம் அதாவது பஞ்சகாவியை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, எங்கள் மாட்டோட பால் மற்றும் சாணம் இல்லாமல் செய்ய முடியாது. உழுறது அப்படின்னு சொன்னதும் எதிரணியினர் சொன்னது தாங்க என் ஞாபகம் வருது. டிராக்டர் இல்லாமல் நாட்டு மாடு வச்சு உழுதுக்கிறனோ கலப்பின மாட்டால் முடியாதுன்னு எதிரணியினர் கேள்வி எழுப்புனாங்க. எதிரணியினரே, கலப்பின மாடுனா என்ன சொல்லுங்க பார்ப்போம். உள்நாட்டு மாடும் வெளிநாட்டு மாடும் ரெண்டும் சேர்ந்தது தானே. ஏன் எங்கள் கலப்பின மாட்டால் கிடாரி கன்று மட்டும்தான் தர முடியுமா? காலு கண்ணெல்லாம் போடாதா? அப்படியே போட்டாலும் அதில் நாட்டு மாட்டோட மறுபணுக்கள்லாம் இருக்காதா சொல்லுங்கள். எதிரணியினரே, நாங்களும் எங்கள் மாட்டை வச்சு உழுதுக்குவோம்.
கரெக்டு தாங்க ஐயா, அடிமாட்டை விலைக்கு விற்கிறது கரெக்டு தான். ஆனால் அந்த அலிமாட்டு மாடுகளுக்கு சரியான வகையில் தீவனமும் சரியான நேரத்தில் சன ஊசி போடும்போது வருடத்திற்கு ஒரு கன்று எடுத்து 60 நாள் மட்டும் பால் கறவா தன்மை உயர்படுத்தி நம்மளுடைய பால் உற்பத்தி அதிகப்படுத்துவதில் கலப்பின மாடே சிறந்தது. அதில் நாட்டு மாடெல்லாம் பண்ண முடியாது. ஏன் அடிமாட்டு விலைக்கு விற்கிறாங்கன்னா, மரபியலால் பால் உற்பத்தி கறக்கும் தன்மை இருந்தாலும் விவசாயிங்க சரியாக பராமரிப்பு இல்லாததனால் பால் உற்பத்தி குறைகிறதே தவிர மாடால் அல்ல பராமரிக்கும் முறையே. அதுவும் இல்லாமல் எதிரணியினர் சொன்னாங்க, வீட்டு முன்னாடி நாட்டு மாடு இருந்தால் கம்பீரமாக இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நாம் இருக்கணும்ல, அந்த மாட்டை நெருங்க முடியுமா? முதல்ல பெரிய பெரிய கொம்பை வச்சுக்கிட்டு சுற்றி இருக்கிற மாட்டையும் காயப்படுத்துது, பால் கறக்கிற விவசாயியும் காயப்படுத்துது. மாடு குத்தி கிழிச்சாலும் பொழைச்சிக்க வேண்டி அப்படின்னு அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் எடுக்கிற எதிரணியினர் போனாலும் இவங்க நம்மளுக்காக தான் பேசுனாங்கன்னு மாடு சும்மா இருக்குமா? இருக்காது. ஆனால் இதே எங்கள் கலப்பின மாடு ஒரு குழந்தை மாதிரி, யார் வேணாலையும் கட்டி போட்டுக்கலாம், யார் வேணாலையும் நல்லா பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் ஆமாங்க, சொகுசாக தான் வளர்த்துறோம் எங்கள் கலப்பின மாட்டை. ஆனால் ஒரு வேலை செஞ்சாலும் உருப்படியாக செஞ்சு அதிகமாக பால் உற்பத்தி செய்யுங்க. உங்களை மாதிரி அடிக்கடி அழணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ பேசுகிறாங்களே நடுவரர்களே, இவங்க வீட்டில் என்ன மாடு இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். எல்லாம் கலப்பின மாடாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளோட ஜிடிபி உயர்ந்திருக்குது. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி இப்போது ரூபாய் 30 கிட்ட விவசாயத்துறையிலேருந்து வருதுன்னா இதில் 12 ரூபாய் வர கால்நடை துறையிலேருந்து மூலமாக தான் வருது. இதுக்கு என்னங்கய்யா அர்த்தம்? முன்னாடிலாம் 30 ரூபாயில் 25 ரூபாய் விவசாயத்துறையிலேருந்து மட்டும்தான் வந்தது. ஆனால் இப்போது 30-40% அளவுக்கு கால்நடை துறையிலிருந்து வருகிறது. இது எதுலேருந்து வருதுங்கய்யா? அவங்க நாட்டு மாடால் மட்டும்தான் வருதா? இல்லை, எங்கள் கலப்பின மாட்டாலையும் சேர்ந்து தான். அதுவும் இல்லாமல் தீவனை பற்றி பேசினாங்க. கடையில் தீவனம் வாங்கினா அதிக நஷ்டம் ஏற்படுதுன்னு. குறைந்த செலவில் எப்படி தீவனம் செய்கிறதுன்னு தெரிஞ்ச நாம்பளே கடையில் எப்படிங்க ஐயா வாங்கி காசு வேஸ்ட் பண்ணுவோம்? இது தெரிஞ்ச நாம்பளே இப்படி பேசலாமா சொல்லுங்கள்? ஆகையால் கடைசியில் நான் இப்போ என்னதான் சொல்ல வரேன்னா, அதிகமாக நாட்டின மாட்டை வைத்து குறைந்த பால் உற்பத்தி செய்வதை விட குறைந்த கலப்பின மாட்டை வைத்து அதிக பால் உற்பத்தி செய்வதே மேலானது. எனவே நடுவர் அவர்களே, பால் தொழிலுக்கு ஏற்றது கலப்பின மாடுகளே என்று எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாட்டு மாடு நல்ல சகுனம்னா நாம முன்னாடி போகணும்ல அப்படின்னு சொல்லி அழுத்தமான வாதத்தோட நிறைவு செய்திருக்காங்க ஃபெமிஷா. இனி எனக்கு தான் தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டாயம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இருதரப்பு வாதங்களையும் நல்லா கேட்டப்புறம் நான் சில கருத்துக்களை உங்க கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்தியாவின் மாட்டினங்களை 3 வகையாக பிரிக்கலாம். பால் தரும் இனங்கள், இருவகை திறன் கொண்டவை, அப்புறம் உழவு, இழுவை அல்லது பாரம் மட்டும் இழுக்க பயன்படும் இனங்கள். இந்த பால் தரும் இனங்கள் நம்ம நாட்டில் 4 தான் இருக்குது. இருவகை திறன் கொண்டவை 19, முக்கியமாக உழவு இனங்கள் 27 நம்ம நாட்டில் இருக்குது. இந்த உழவு இனங்களோட குணங்கள்னு பார்த்திங்கன்னா, காளைகள் நல்ல பாரம் சுமக்கும், பசுக்களும் பாரம் இழுக்கும் திறன் பெற்றவை. ஆனால் அவை மிக மிக குறைந்த அளவு பால் தரும். 1-2 லிட்டர் வரை தான் பால் கொடுக்கும். இவ்வாறான சூழலில் முற்காலத்தில் உழவே பிரதானமாக இருந்த சமயம் நம் தட்பவெட்ப சூழலுக்கும் நம் உணவு பழக்க வழக்கத்திற்குமாய் ஏற்புடைய இனங்களாக இவை உருவாகியிருந்தன. மாறிவரும் நகரமயமாக்குதல், இயந்திரமயமாகுதல் ஆகியவற்றால் நம் உணவு தேவைகள் மாறி, உழவு தேவைகள் மாறி, இவ்வினங்களின் தேவைகள் மறைந்து நாளாவட்டத்தில் இனங்களும் மறைந்துவிட ஆரம்பித்து விட்டன. நம் இனங்களின் மரபியல் வளத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் நம் சூழலுக்கேற்ற தாங்கும் திறன் பெற்ற இனங்கள் என்பதாலும் பல்லுயிர் ஓம்புதலின் முக்கியத்துவம் உணர்ந்ததாலும் நம் நாட்டு இனங்களை அழிவிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு இன பாதுகாப்பு திட்டங்கள் உருவாக்கி மையங்கள் அமைத்து நம் பல்கலைக்கழகம் மூலமாகவும் கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாகவும் அரசாங்கம் அவற்றை பாதுகாத்து வருகிறது. மனிதன் பயன் இருக்கும் பலன் தரும் விலங்குகளை மட்டுமே பாதுகாப்பான் என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை. இந்த மாற்றங்களில் இருந்து விடுபட்டு மீண்டும் பாரதி கூறியது போல் காணி நிலமும் தன்னிறைவான வாழ்வும் இருந்தால் மட்டுமே நம் இனங்கள் மீண்டும் பயன்பாட்டிற்கு வரும். அது நடைமுறையில் சாத்தியமற்றது என்பது நாம் அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த தலைப்பு பால் தொழிலுக்கு ஏற்றது நாட்டு மாடே கலப்பின மாடே என்பதாகும். தொழில்முறை என்று வந்துவிட்டாலே நல்ல உற்பத்தியும் அதன் மூலம் கிடைக்கப்பெறும் நல்ல லாபமும் மிக முக்கியமாகின்றன. அவ்வாறு தொழில் முனைவோர் தகுந்த கட்டமைப்பு திறன், சிறந்த பராமரிப்பு, தேவைக்கேற்ற சம அளவிலான தீவனம், தகுதியான கால்நடை மருத்துவர் மூலம் சரியான நோய் பாதுகாப்பு என சகலத்தையும் சரிபார்த்து முனைந்தால் மட்டுமே நல்ல லாபம் பெற முடியும் என்பது திண்ணம். இத்தகைய அனைத்து கட்டமைப்பு வசதிகள் கிடைக்கப் பெற்றாலும்
நம் நாட்டு இனங்கள் தம் மரபியல் அமைப்பு காரணத்தால், குறிப்பாக தமிழக இனங்கள் அனைத்தும் உழவு மாடுகள் ஆதலால், நாம் என்ன முயற்சி செய்து மேற்கூறிய கட்டமைப்புகள் கொடுத்தாலும் கலப்பினத்திற்கான உற்பத்தி திறனை கொண்டு வர இயலாது என்பது ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மை. ஆனால் நாம் மேற்கூறிய வகையில் நன்முறையில் பண்ணையம் செய்தால் கலப்பின பசுக்கள் நல்ல கறவைகளாய் அதிகம் பால் தந்து நல்ல லாபம் ஈட்ட உதவும் என்பதில் ஐயமில்லை. நன்கு பராமரிக்கப்படாத கலப்பினங்களே தங்கள் உரிமையாளருக்கு உரிய முறையில் பலன் தாரா. அவ்வாறன்றி உங்கள் எண்ணம் நல்ல முறையில் பால் உற்பத்தி மற்றும் அத்தொழிலில் லாபம் பெற வேண்டுமெனில் நீங்கள் அவ்விலக்கை கலப்பின பசுக்களை கொண்டே அடைய இயலும் என்பதனை உறுதி செய்து பால் தொழிலுக்கு ஏற்றவை கலப்பினங்களே என்று கூறி என் தீர்ப்பை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது மாட்டுப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு தருமபுரி வானொலி நிலையம் படைத்தளித்த சேலம் தலைவாசல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவன மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்ற சிறப்பு பட்டிமன்றம். பட்டிமன்றத்தின் தலைப்பு பால் தொழிலுக்கு ஏற்றது நாட்டு மாடே கலப்பின மாடே. நடுவராக சேலம் தலைவாசல் மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவன விலங்கின மரபியல் இனவிருத்தித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் டி. காவேரி அவர்கள். நாட்டு மாடே என்ற அணியில் சுபஹரிணி, சக்திவேல், அன்பரசி, மௌனிகா, காவ்யா ஆகியோர் வாதிட்டனர். கலப்பின மாடே என்ற அணியில் சரபேஸ்வர், இளங்கோ, கவிப்பிரியா, சஸ்மிதா, ஃபெமிஷா. நிகழ்ச்சி அமைப்பு ஒளிபரப்பு அலுவலர் எஸ். கோபாலகிருஷ்ணன். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எம். திவ்யச்செல்வி. படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்.